Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ப்ரொஃபஸர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் மை சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். உங்கள் நேம் இல்லை வயன் தான்டா. உங்களை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுவீங்க. காலேஜ்லேயே தி ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னா அது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தான். அவ்வளோ சேட்டை பண்ணுவீங்க. ஹெச்ஓடி ரூமுக்கு நீங்கள் டெய்லியும் ரெகுலர் கஸ்டமர் மாதிரி போயிட்டு வருவீங்க. உங்கள் கேங்கில் மொத்தம் 6 பேர். ராய், மியா, லூசி, ஹென்ரி, ஜூலி, நீங்கள் 6 பேர் சேர்ந்து இந்த காலேஜில் பண்ணுற சேட்டை இருக்கே, அவ்வளோ சேட்டை பண்ணுவீங்கடா. உங்களுக்கு ஒரு துளி கூட பயம் இல்லை. அவ்வளோ ஒரு போல்டான பொண்ணு நீங்கள். அவ்வளோதான். இப்போ ஜேகேவை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் ரொம்ப கோல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் எதில் கோல்டாக இருக்கணுமோ அதில் கோல்டாக இருப்பார். எதில் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணுமோ அதெல்லாம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார். அந்தமாரி ஒரு கேரக்டர் தான் அவர். ஓகேடா, இப்போ அவ்வளோதான் இன்ட்ரோ. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பதட்டமாக ஏதோ ரூம் முன்னாடி நின்றுட்டு, வய்யன் எங்கடி போனாவ, காலையே வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராமல் எங்கடி போனா? லூசி, கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, அவள் வருவா, நீ உடனே கத்தாத. உனக்கு என்ன ஜூலி, நீ சமாளிச்சிடுவ. பட் நாங்களாக தானே மாட்டிப்போம். நான் அப்பயே சொன்னேன் போக வேண்டான்னு சொல்லிட்டு. கேட்டிங்களா? இப்போ பாரு எப்படி மாட்டிக்கிட்டோம். அப்போ ஹென்றி இப்போ எதுக்கு நீ ஓவராக பண்ணிருக்க? சைலண்ட்டாக இரு. நாங்கள் கூப்பிடும் போது ஜாலியாக தானே வந்த, இப்போ மாட்டிக்கிட்டோன்னே உனக்கு வலிக்குதா? ஆண்டா, எப்பயுமே இந்த லூசி இப்படி தான், குத்துது கொடையுதுன்னு. உங்களுக்குலாம் என்னடி, என் அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்ச அவ்வளோதான். அவ்வளோ பயம் இருக்கு, நீ கூப்பிட்டா வரக்கூடாதுடி அப்படி சொல்கிறா ஹென்றி. மியா, நீ சைலண்ட்டாக இருந்துரு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. பட் நீங்கள் அந்த சைடில் ஆளே காணோம். இப்போது அங்கேருந்து ஒரு மேம் உள்ளே வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. போச்சு ஹெச்ஓடி ரூமுக்கு கூப்பிட்டாளுங்களா, இன்றைக்கி என்ன நடக்க போதோ அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்பிட்டு அப்படியே ஹெச்ஓடி ரூமுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு 5 பேருமே அப்படி தலையை குனிஞ்சு கீழே நிற்கிறாங்க. அப்போ ஹெச்ஓடி பார்த்துட்டு, கொஞ்ச நாளாக வராமல் இருந்தீங்க, என்னடான்னு பார்த்தேன், வந்துட்டிங்களா? சூப்பர். உங்கள் தலைவி உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. சில மாதிரி இதோ நிற்கிறாங்க பார். நான் வயன் என்ன பண்ண நேற்று? இப்போ எதுக்கு ஹெச்ஓடி ரூமுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க மேம்? இந்த வாட்டி என்ன சேட்டை பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஆல்ரெடி நீங்கள் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஹாய் அப்படின்ற மாதிரி கையை தூக்கி காமிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போ தான் ஒரு பெரும் மூச்சே வருது. இதுக்கு மேலே பயம் இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அப்படி கேஷுவலாக நிற்கிறாங்க. அப்போது உங்கள் மேம் நேற்று நான் ஆன்லைன் கிளாஸ் வச்சேன் மேம். எல்லாருமே அட்டன் பண்ணாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஆன்லைன் கிளாஸ்க்குள்ளே டப்புன்னு 4-5 பசங்க வந்துட்டு அந்த கிளாஸில் கத்திட்டு வீடியோவை ஆன் பண்ணி டான்ஸ் ஆடுறது என்ன, பாட்டு பாடுறது என்ன, நீ என்ன மிஸ்ஸுனா பெரிய பருப்பான்னு கேட்குறது என்னன்னு அவ்வளோ சேட்டை, அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் மேம். இதெல்லாம் பண்ணும்போது கூட எனக்கு இவங்க மேலே டவுட் வரல. ஆனால் அவனுங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என் வய்யன் தலைவி வாழ்க அப்படி சொல்லிட்டு கத்துனாங்க மேம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வேல்யூ பண்ணது நிற்கிறாள் இந்த வய்யன் தான். இந்த வய்யன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இவளுங்களும் கூட்டணி போட்டிருப்பாளுங்க அப்படின்னு சொன்னோன்னையும் உங்கள் யாருக்குமே எதுவுமே புரியல. நீங்களாம் எதுக்கு பயந்துருப்பீங்கன்னா, நீங்கள் காலேஜ் கட் அடிச்சுட்டு போயிருப்பீங்க. அப்போது நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு பையன் உங்கள் காலேஜை பற்றி தப்பாக பேசியிருப்பான். அவன் பேசின வாயை நீங்கள் உடச்சிட்டு தான் வந்திருப்பீங்க. அந்த விஷயம் தான் இன்றைக்கி ஹெச்ஓடிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பயந்துருப்பீங்க. பட் இங்கே வந்தால் இங்கே நடக்கிறதே வேறு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சைலண்ட்டாக இரு, இது எப்படின்னா சமாளிச்சுட்டு போயிடலாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பட் அது தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் அப்படி சொல்லிட்டு கண்ணாலேயே சொல்கிறீங்க. அவங்களும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுக்கிறாங்க. இப்போ ஹெச்ஓடி, வய்யன் என்ன வய்யன் இது, நீ படிக்கலைன்னா விட்டுரு, ஏன் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற? அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரதில்ல அந்தமாரி பண்ணி உனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் வய்யன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? எத்தனை வாட்டி உன் அப்பா அம்மாவை கூப்பிட்டா நான் சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு தலையே வலிக்குது வய்யன். உங்க கூட என்ன டேசி கொடுத்து அனுப்பிச்சிடவா? மேம் சாரி மேம், சத்தியமாக இதை நான் பண்ண கிடையாது. என் பேர் சொல்லி வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. உண்மையாலே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. உங்களுக்கே தெரியும் ஒரு தப்பு நான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துப்பேன்னு. ரியலாக எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை மேம், என்னை நம்புங்க. பொய் சொல்லாத வயன். இந்த காலேஜில் வேறு யார் உன்னை தவிர இதை பண்ண போகிறா? அதுவும் பண்ணிவிட்டு உன் பேரை வேறு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது நீ தான் எனக்கு தெரியும், பொய் சொல்லிகிட்ருக்காத. ஓகே மேம்,
நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. என்ன வேணுமோ பார்த்துக்கோங்க. பட் இதை நான் பண்ணலை. என் அப்பாவை கூப்பிட்டாலும் சரி, அம்மா கூப்பிட்டாலும் சரி, என் பேரண்ட்ஸ் என்னை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. அப்போது கரெக்டாக கமின் மேம் அப்படி சொல்லிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அந்த பர்சனை பார்த்தோன்னையும் அப்படியே ஜூலியோட ஃபேஸே பிரைட்டாக மாறுது. அதுக்கு ஆப்போசிட்டாக உங்கள் ஃபேஸே அப்படியே வந்து டெரராக மாறுது. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜூலிக்கு ஜேகே மேலே ஒரு க்ரஷ், அவ்வளோதான். இப்போது ஜேகேவும், மேம் பிஸியாக இருக்கீங்களா? ஐயோ ஜேகே சார், அதெல்லாம் இல்லை, எதனா வேணுமா? ஆமாம், இதில் நீங்கள் சைன் போடணும் அப்படி சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் அப்படியே நீட்டை ஹெச்ஓடி அதை வாங்கி அப்படியே சைன் போட்டு, இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே எதனா சேட்டை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே வார்ன் பண்ணிட்டே சைன் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எல்லோரும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக தான் இருக்கார். இப்போது எல்லாம் போங்க, இனிமேலாவது ஒழுங்காக இருங்க அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லோரையும் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு, எவன்டா அவன் என் பேரை யூஸ் பண்ணி இந்த கேம் விளாட்னது, அவன் மட்டும் என் கையில் மாட்டினா கைமா தான், ஒழுங்காக அது யாருன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும். ஹே வயன், இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திகிட்ருக்க? எவனோ நம்ம பேரை யூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியுது, பட் அது யாருன்னு தெரியலல்ல. இப்போ அதனால கத்தி ஒரு யூஸும் இல்லை, வா போகலாம். உனக்கு என்னப்பா, மாட்டினது நான் தானே, பேசுவா அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்கள் கிளாஸ் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளே ஃபாஸ்ட்டாக என்ட்ரி ஆகிட்டு பெஞ்ச், அந்த டஸ்க் இருக்குல்ல, டீச்சர்ஸ் டெஸ்க், அது மேலே ஏறி நின்று, டேய் எவன்டா அது, நேற்று ஆன்லைன் கிளாஸில் என் பேரை சொல்லி ஏதோ கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, ஒழுங்காக நீங்களே சொல்லிட்டீங்கன்னா சால்வாக முடிஞ்சிடும். இல்லைனா என்னை பற்றி தெரியும்ல, உங்களை வேறு எதுலனா மாட்ட வச்சு ஹெச்ஓடி ரூமுக்கு அனுப்பி டிசியை கையில் கிழிச்சு கொடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா நீங்களே சொல்கிறீங்களா, இல்லை நானே கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கவா அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ கூட்டத்தில் ஒரு பையன், தோபர்ரா இது சீன் போடுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் காதில் நல்லாவே விழுந்துருச்சு. நீங்கள் டப்புன்னு பெஞ்சிலேருந்து குதிச்சுட்டு, ஏய் நானடா சீன் போடுறேன், நீ என்னடா அவ்வளோ பெரிய பிஸ்தாவா, உன் எதிர்க்க சீன் போட்டு நான் என்ன பெரிய ஆளாகிறதுக்கு, நீயே ஒரு டம்மி பீஸு, நீ எல்லாம் வந்து என்ன சொல்கிற. இங்கே பாருங்கள் மிஸ்டர் பருப்பு, எனக்கு சீன் போட்டு இங்கே ஒரு மயிரும் ஆக போகிறதில்ல. எனக்கு தேவை என் பேரை எவன் யூஸ் பண்ணி இது பண்ணான்னு. நீ இவ்வளோ பேசுகிறேன்னு பார்த்தா அப்போ நீ தான் பண்ணியிருக்க போல் அப்படி கேட்டோனையும் அவனுக்கு அப்படி ஜர்க்காயிடுது. அவன் அப்படி கல் பண்ணிட்டு, அதெல்லாம் நான் இல்லை. நீ இல்லைன்னா எதுக்குப்பா இப்படி தடுமாறுற? இவ்வளோ நேரம் நான் தான் பருப்பு, இவன் சீன் போடுறான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன், இப்போ ஏதோ பயப்படுற. அப்போ நீ தானே பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பையனை நீங்கள் கேட்க, அவன் நான் இல்லைன்ற மாதிரி சைலண்ட்டாக சொல்லிட்டு நின்றுக்கிறான். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு பெஞ்சில் உக்காந்துக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக பெஞ்சில் உட்கார அங்கே அப்படியே சாரும் என்ட்ரி ஆகுறாரு. உங்களுக்கு அந்த சாரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பிடா. நீங்கள் அவரை பார்த்துட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது. நீங்கள் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, கோச் ஸ்டார்ட் பண்ணிட்டாடா அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. நீங்கள் எப்பயுமே அந்த சாரோடைய பீரியடில் மட்டும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்துடுவீங்க, மற்ற பீரியடெல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் போயிடுவீங்க. அந்த சாருமே உங்ககிட்ட நல்லா பேசுவார், அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அந்த சார் உள்ளே வந்துட்டு, வயன் என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், ஆன்லைன் கிளாஸில் ஏதோ பண்ணிட்டியாமே. சார் நான் இல்லை சார், அது யாரோ என் பேரை சொல்லி யூஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு பேசாதீங்க. என்னை யார் புரிஞ்சுக்கினாலும் எனக்கு வருத்தமாக இருக்காது, பட் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா எனக்கு வருத்தமாக இருக்கும் சார். ஐயோ பையன் இப்படிலாம் பேசாத, நான் உன்னை நம்புறேன் ஓகேவா, நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் அப்படியே டச் பண்ணி சொல்கிறாரு. உங்களுக்கா அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அப்படியே அதை கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு, நீங்களாவது என்ன நம்புறீங்களே அப்படியே சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரில் ஓகே வையன் நம்ம கிளாஸ் கவனிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம என்ன கிளாஸாக கவனிப்போம், வழக்கம் போல் சாரியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் லெசன் நடத்திட்டுருக்காரு. அப்பப்போ உங்களை பார்ப்பாரு. அவர் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்.
அதெல்லாம் அப்படியே நினச்சிட்டு அவர் சைட் அடிச்சுட்டு அந்த லெசனை ஃபுல்லாக கவனிச்சிட்ருக்கீங்க. இப்படியே அந்த ஹாரம் முடியுது. நீங்கள் ஃபைனலாக எல்லா கிளாஸஸும் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட அப்படியே பீச்சுக்கு போயிட்டு நல்லா சேட்டையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே உங்கள் அம்மா அப்படியே கையில் ரொட்டி கட்டையோடு உக்காந்துட்ருக்காங்க. உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே உங்களுக்கு செம பயமாயிடுது. அப்போ நீங்கள் நைஸாக அப்படியே உங்கள் ஷூவை கட்டிட்டு ஜன்னல் வழியாக ஏறி போயிடலாமா சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்கள் அம்மா சிசிடிவி கேமராலேருந்து ஃபோனில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹே வயன், இங்கே வாடி அப்படி சொல்லிட்டு கத்துறாங்க. நீங்கள் அப்படி கத்துனோடனே ஃப்ளின்ச்சாக அப்படியே ஷூவை கீழே போட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவும் வந்துட்டா, உனக்கு தாண்டி வெயிட்டிங், வா வா வா, நான் வெயிட் பண்ண மாதிரியே வந்துட்டேன், வாடி தங்கோ, இன்றைக்கி காலேஜில் என்ன பண்ணீங்க? மா நான் எதுவுமே பண்ணலம்மா. பொய் சொல்லாத வையன், நீ காலேஜில் என்னென்ன பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நியூஸ் வந்துடுச்சு. ஏன் வையன் இப்படி இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? இப்படி தான் எப்பயுமே பண்ணிகிட்ருப்பியா? எப்போ தாண்டி நீ திருந்துவ? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்துவன், கல்யாணம் பண்ணி வச்சா அப்பயும் நீ இப்படி தான் இருக்க. அம்மா ஏன் இப்போ நீ அதெல்லாம் எடுத்துகிட்ருக்க? என்ன அதெல்லாம் எடுத்துகிட்ருக்க? நீ தானே வையன் சொன்ன நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், பட் என்னுடைய ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் நான் என் அம்மா வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால தானே உன்னை இங்கே அனுப்பியிருக்காரு. ஆனால் நீ பண்ணுறதுலாம் பார்த்தா படிக்கிற மாதிரி இல்லையே. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன ஆம்பளை பசங்க கூட ஆட்டம்? உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்றதை மறந்துட்டியா? ஏன்டி புருஷ வீட்டுக்கு போகாமல் இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்க? அம்மா இங்கே பாரு, அந்த மேரேஜ் என் விருப்பம் இல்லாமல் நடந்தது. நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ்மா, இதுலேயாவது என்னை என் இஷ்டத்துக்கு இருக்க விடு. இதுலேயும் சும்மா என்ன சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என்னடி பண்ணுவ அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அடிக்க வராங்க. நீங்கள் அதுக்குள்ளே ரூமில் ஓடி கதவை சாத்திக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் என்ன இந்த புள்ள இப்படி பேசுகிறா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க யோசிச்சுட்டே. இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு, ச்சே இவன் தான் போட்டு கொடுத்துருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் தான் அப்படி பண்ணுறானோ, ஐயோ இவன் இப்பயே அப்படி இருக்கானே, இன்னும் நான் அவன் வீட்டுக்கு போனால் என்னென்ன பண்ணுவான், ஏன் இப்படி பண்ணணும், நான் காலேஜில் என்னென்ன பண்ணுறேன்னு நோட்டை விட்டு அம்மா கிட்ட சொல்கிறது, ச்சே எனக்கு சுத்தமாக அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் பெட்டு மேலே போய் அப்படியே உட்காடுறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களும் எடுத்து யாருன்னு பார்த்தா மதர் இன் லா இருக்குது. உங்களுக்கு அந்த காலை பார்த்தோன்னையும் நீங்கள் வேக வேகமாக அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் அத்தை என்னாச்சு? வையன் நாளைக்கு சாட்டர்டேம்மா, நீங்கள் வரணும்ல, மறந்துட்டியா? அத்தை கண்டிப்பாக வந்துடுறேன், என்னோடய திங்ஸ் தான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓ உனக்கு மண்டேவோ லீவாமே, அப்போ 3 டேஸும் இங்கே தான் இருப்பியா? ஆமாம் ஆண்டி, மண்டேவோ லீவ் தான், 3 டேஸ் அங்கே தான் இருப்பேன், மண்டே ஈவினிங் கிளம்பிடுவேன். சரிம்மா உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கோ, போன வாட்டி மாரி எதுனா மறந்து விட்டு வந்துடாத. அத்தை சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு அப்படியே வைக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் ஃபோனை தூக்கி போட்டு, இந்த 3 நாள் நான் இவன் கூட தான் குப்பை கொட்டணுமா? டி ஜங்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு உங்கள் பொம்மை இருக்குல்ல அதை போட்டு அடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே அடிச்சுட்டு படுத்துகிட்டே தூங்கிடுறீங்க. இப்போது அனதர் சைட் ஜேகேவை காமிச்சா அவர் கார் டிரைவ் பண்ணிட்டு இப்போ தான் வீட்டுக்கே வராரு. கரெக்டாக ஒரு வீட்டு முன்னாடி காரை நிறுத்தலான்னு சொல்லிட்டு வரும்போது ஜங்குக்கோட அம்மா வந்து அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, அம்மா ஏம்மா இப்படி வந்து நிற்கிற, என்னாச்சு உனக்கு? டேய் நாளைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு போய் வையனை கூப்பிட்டு வா. அம்மா ஏம்மா இப்படி இருக்க, நான் இப்போ தான் வந்த டயர்டாக இருக்குது, அவளே வர சொல்லு. ஹே புருஷங்கார நீ போய் கூப்பிட்டா தானே நல்லாயிருக்கும், ப்ளீஸ் போய் கூப்பிட்டு வா. அம்மா ஏம்மா இப்படி இருக்க, நான் காலேஜில் நிறையா ஒர்க் பார்த்துட்டு வரேம்மா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்க விடு. டேய் இப்போ நீ போய் கூப்பிட்டு வரியா என்ன? அவள் யாருக்குன்னா வந்து அவ்வளோவா சேஃபாக இருக்காதுடா. யார் அவளுக்கு? அவள் யாருக்குன்னா வந்தா வரவங்களுக்கு வேணால் சேஃபாக இருக்காதுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஹே என்னடா நீ விதண்டாவாதமாக பேசிகிட்ருக்க, ஒழுங்காக நான் சொல்கிறேன்ல போய் கூப்பிட்டு வா. ஏம்மா நீ வேற அப்படி சொல்லிவிட்டு அப்படியே காருக்குள்ளேருந்தே யூட்டர்ன் போட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சேன். சி இவளால் போயிடுச்சு. ஏ வையன் ஐ ஹேட் யூடி அப்படி சொல்லிட்டு காரை ஓட்டிகிட்டே வராரு. இப்போ அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு முன்னாடி தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஜேகேவை பார்த்தோன்னே உங்கள் அம்மா, ஐயோ மாப்பிள்ள
என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகேவும் எப்படி இருக்கீங்க அத்தை, உடம்புல இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்ல, இப்போ ஏதோ நல்லா இருக்கேன். டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கிறீங்கல்ல? கரெக்டாக தான் எடுக்கிற மாப்பிள்ள. நீங்கள் இங்கே இருங்க, நான் பையனை கூப்பிட்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். அத்தை உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு காஃபிலாம் வேண்டாம். நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன், நான் அங்கே சாப்பிட்டு தான் வந்தேன். இல்லை இங்கே வந்திருக்கீங்க, எதனா சாடாமல் போனேன் எப்படி, நல்லா இருக்காது. இருங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே உட்கார வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு வந்து, ஹே ஜேகே வந்துட்டார், ஒழுங்காகவும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு பெரிய சாய்ப்பான்ட்டு, இந்த 3 நாளாக அந்த மூஞ்சை தான் பார்க்கணுமா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா ஜேகே காஃபி போட போயிடுறாங்க. இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் அப்படி காலை வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு உக்காந்துருப்பார். ஆனால் உங்களை பார்த்தோன்னே கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு திமிரு பிடிச்சவன் அப்படியே சொல்லிட்டு அவன் எதிர்க்க போயிட்டு நீங்களும் உட்காந்துச்சு கால் மேலே கால் போட்டு ஒரு காஃபி அப்படின்றீங்க. அப்போது உனக்குலாம் காஃபி கிடையாது, ஏங்க ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போன்றாங்க. நீங்கள் டப்புன்னு அப்படி ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு என்னம்மா பேசுகிற, அசிங்கப்படுத்துற, சி நீலாம் ஒரு தாயா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகே இதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு வெட்டி வந்தால் உனக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உக்காந்துட்ருக்காரு. பட் நீங்கள் உங்கள் கெத்தை விட்டு தரல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே உக்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்போ ஜேகே காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு குடிங்கன்னு சொல்லி தராங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு காஃபி, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணியாடி, போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே துரத்தி விடுறாங்க. நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டு உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சிறீங்கம்மா, அம்மா காஃபி கொடுமா, குடிச்சிட்டு போகிறோம்மான்னு. பட் உங்கள் அம்மா கேட்கவே இல்லை. உங்களை ரூமில் தள்ளி அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுன்னு அனுப்பிடுறாங்க. சரி திரும்பி கீழே போனால் அவன் வேறு இருக்கான், அவன் எதிர்க்க அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அம்மா கீழே வந்துட்டு, ஜேகே நீங்கள் காஃபி குடிச்சிட்டு அவளோட லக்கேஜஸ் மட்டும் கொஞ்சம் தூக்கிறீங்களா, பாவம் அவளாலே தூக்க முடியாது, என்னாலே தூக்க முடியாது. உங்கள் பொண்ணாலேயா தூக்க முடியாது, ஒரு ஆளையே அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, இதை தூக்க முடியாது அவளால். ஓகே அத்தை, நான் காஃபி குடிச்சிட்டு போய் தூக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே எழுந்து இப்போ உங்கள் ரூமுக்கு தான் ஸ்டெப்ஸ் ஏறி வராரு. நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவல் கட்டு அப்படியே கபோர்டு முன்னாடி நின்று என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் வேறு டவல் கட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்களா, அவர் கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக திரும்பியிருப்பீங்க. யாரா அது சொல்லிட்டு ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்போ கரெக்டாக உங்கள் டவல் அழுந்து கீழே விழுகுது. இப்போ அவர் எப்படி டோரை ஓப்பன் பண்ணவர் ஷாக்காகி உங்களையே பார்க்குறாரு. நீங்களும் அவரே ஷாக்காகி பார்க்குறீங்க, அவரும் உங்களை ஷாக்காகி பார்க்குறாரு. 2 பேரும் இப்படியே பார்த்துட்டு நிற்கும்போது நீங்கள் டப்புன்னு உங்கள் டவலை எடுத்து கட்டிட்டு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா, ஒரு பொண்ணு ரூமில் எப்படி வரணுன்ட்டு உனக்கு தெரியாது, ஏன் இப்போ வந்து வெளியே போன்னு கத்துறீங்க. நீங்கள் அப்படி கத்துனோன்னையும் அவர் டோரை சாத்திடுறாரு. பிகாஸ் உங்கள் அம்மாவுக்கு கேட்டால் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும்ன்ட்டு அவர் டோரை சாத்திட்டு, இப்போ எதுக்கு கத்துற, பார்க்குற அளவுக்குலாம் அங்கே ஒன்றுமே இல்லை சரியா, பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லாதது தான் வச்ச கண்ணு வைக்காமல் பார்த்துட்டு இருந்தியா, ஃபஸ்ட்டு வெளியே போனி. நான் எதுக்கு போகணும், ஆன்ட்டி தான் அனுப்பி விட்டாங்க, என்னாலாம் போக முடியாது அப்படியே சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டு உங்கள் பெட்டு மேலே உட்கார்றாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு அது ஏன் பெட்டு எழுந்துரு அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் உன் பெட்டா அப்படி சொல்லிட்டு அந்த பெட்டு மேலே நல்லா உட்காந்து ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பரவாயில்லையே நல்லா தான் வச்சுருக்க, வரியா மேட்ச் விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கு அப்படி கேட்டோன்னே கோவம் வருது. நீங்கள் யாரோட அப்படி கேட்குறோம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை ஓங்கிட்டு போகிறீங்க, ஒரு கையில் டவல் பிடிச்சிட்டு ஒரு கையை ஓங்கிட்டு. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அவர் மேலேயே போய் விழுகிறீங்க. நீங்கள் அவர் மேலே விழுந்தோடனையும் அவர் அப்படியே கை காலை போட்டு லாக் பண்ணிக்கிறாரு உங்கள் மேலே. பிகாஸ் உங்களை வெறுப்பேற்றணும் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி லாக் பண்ணோடனே உங்களால் சுத்தமாக எழுந்துக்க முடியல. அப்போ நீங்கள், ஜேகே என்ன பண்ணுற, விடு ஜேகே, நான் எழுந்திருக்கணும் விடு, நான் ட்ரெஸ் வேறு போடலை தான், இப்போ யார் இல்லைன்னு சொன்னா எனக்கு ஓகே தான்ப்பா அப்படிங்கிட்டு பார்க்கும்போது சும்மா 2 மலையும் சூப்பராக தெரியுதே
அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் அப்போ உங்கள் செஸ்ட்டை பார்க்குறீங்க. அது அப்படியே ரிவீலாக தெரியுது. ஹே ஜேகே இதில் மட்டும் விளையாடாத ப்ளீஸ், என்னை விடு. இப்போ மட்டும் நான் கத்துனா அம்மா வருவாங்க. கற்று அவங்க நம்ம வேறு ஏதோ பண்ணுறோன்னு நினச்சிட்டு உள்ளேயே வரமாட்டாங்க. நான் வேணா கற்றுட்டா வயன் ஸ்லோவாக பண்ணுறி. ஹே இச்சி ஏன் இப்படிலாம் கத்துற? அம்மா கேட்டுற போது. பின்ன என்னடி, நான் உன்னை சைலண்ட்டாக இருக்க சொல்லும் போது நீ இருக்கல, இப்போ நீ என்னை சைலண்ட்டாக இருக்க சொல்கிற, நான் எப்படி இருப்பேன்? என்ன ஜிக்கி அப்படி கத்தாத ஜிக்கி, அம்மா கேட்டுற போது ஜிக்கி. சரி நான் கத்தலை போதுமா, நான் சைலண்ட்டாக இருக்கேன், கத்தாத. அப்படி வா வழிக்கே. சரி மேலேருந்து எழுந்துரு போதும், நீ விட்டால் தானே எழுந்திருப்பேன். ஹே நான் விட்ட 5 நிமிஷம் ஆகுதுடி, எழுந்துரு அப்படி சொன்னோன்னையோ நீங்கள் வேகமாக அப்படி எழுந்துச்சுன்னுட்டு ஜேகே ப்ளீஸ் வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றீங்க. அவரும் சரிடி பண்ண. ஜேகே வெளியே போ பண்ணுடி, பரவாயில்ல நான் புருஷன் தானே. ஜேகே கத்த வைக்காத. என்ன அப்படி திமிரா பேசிட்டு தெரியவ, நான் தான் பெரிய கொம்பு பருப்பு அப்படின்ட்டு இப்போ என்ன பொட்டி பாம்பாடங்கிற. நான் வயன் பயமாக இருக்கா, எதுனா பண்ணிடுவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இந்த வயன் எதுக்கும் பயப்பட மாட்டா, அவள் போல்டு. ஹோ அப்படியா, எங்க கிட்டவா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை தொடலான் தான் வந்திருப்பாரு. நீங்கள் பயங்கரமாக கத்திடுறீங்க. ஜிகே ஏய் ஏன்டி இப்போ இப்படி கத்துற? உங்கள் அம்மா வர்றதுக்கா? உன்னால தான் நான் கத்துறேன். ஒழுங்காக நீ வெளியே போனோன்னா நான் ஏன் அப்படி கத்த போகிறேன்? ப்ளீஸ் வெளியே போ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவரை தள்ள ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அவர் ஏன்டி ஓவராக பண்ணுற, இப்போ தானே நான் உன்னை முழுசாக பார்த்தேன், அதுக்குள்ளே என்னடி உனக்கு ஷையே, ஒழுங்காக மாற்றுடி, நான் இங்கே படுத்துக்கிற கொஞ்ச நேரம் டயர்டாக இருக்குது. ஜேகே இன்னும் என் பெட்லலாம் நீ படுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் எழுந்துரு. ஏய் டயர்டாக இருக்குடி, கொஞ்சம் புருஷனுக்கு கால்லாம் அமைக்கிடா. இன்னும் உனக்கு நல்லா பண்ண மாட்டேன், எழுந்து வெளியே போ. வேற ஒருத்தி அப்படி சொல்லிட்டு அப்படியே எழுந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. அவர் இப்போ லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வர்றாரு. கீழே வந்தோடனையும் ஜேகேவை பார்த்து உங்கள் அம்மா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஜேகே சவுண்டு கேட்டுருச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு லக்கேஜெல்லாம் கொண்டு போய் அவர் கார் டிக்கியில் வச்சுட்டு கார்லேயே வெயிட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு போனிடெயில் போட்டு லைட்டாக ஐலைனர் மட்டும் போட்டு கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மாவும் உங்ககிட்ட ஹே வயன் நல்ல விதமாக நடந்துக்கோ, இங்கே ஆடுற மாரி அங்கேயும் ஆடிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான் அப்படின்னு அட்வைஸ்லாம் போட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே காரில் ஏறி உக்காந்துட்டு ஜேகே கிட்ட போகலாம். என்னது கேட்கல? நான் சத்தமாக தானே சொல்கிறேன், உனக்கு கேட்கலையா? இல்லையடி எனக்கு கேட்கலையடி. கிளம்பு. என்னது ஜேகே விளையாடாம கிளம்பு ஜேகே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னையும் இப்போ கேட்குது அப்படி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ச்சே இந்த பையனுக்கு என்னதாவா எப்போ பார்த்தாலும் என்னை வெறுப்பேற்றிட்டு அப்படின்ற மாதிரி உக்காந்துட்ருக்கீங்க. இப்போ கார் ஓட்டிட்டு அப்படியே வந்து ஜேகே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. உங்களுக்கு ஜேகே என்ன தான் உங்களை இரிட்டேட் பண்ணாலோ ஜேகேவோட அம்மா அப்பாலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப பாசமாக நடந்துப்பாங்க. உங்களுக்கு அதனாலேயே அவங்கள ரொம்பவே பிடிக்கும். இப்போ நீங்கள் கார் விட்டு இறங்கிட்டு வேகமாக லக்கேஜ் கூட எடுக்கல, வீட்டுக்குள்ளே தான் ஓட்டுறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு ஹே எங்கடி போகிற, இதை யார் எடுத்துகிட்டு போகிறது? அதுக்கு தான் நீ இருக்கே, இதான் என் புருஷனாச்சே எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க. ஜேகேவும் அப்படி சொல்லிட்டு அவர் லக்கேஜெலாம் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மாவை ஹக் பண்ணுறீங்க. அவங்களும் அப்பாடா நீ வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பேக்கப் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. நீங்களும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது என்னம்மா நீ இப்படி அழைச்சிட்ட, ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா? இப்போல்லாம் ஒழுங்காகவே சாப்பிட்றதில்ல, உங்கள் சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அச்சோ அப்படியா, ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே நீங்கள் தானே இருப்பேன் 3 நாளைக்கு, எப்படி நான் சமைச்சி போடுறேன்றதை மட்டும் பாரு. அப்படியா, அப்போ நான் லீகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் சாப்பாடுக்காக அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜேகே அப்படியே லக்கேஜ் தூக்கிட்டு வராரு. அப்போது ஜேகே ஹே ஒன்றாவது தூக்கிட்டு வாடி, கையெல்லாம் வலிக்குது. சரி கொடுங்கன்ற மாதிரி
நீங்கள் அப்படியே ஒரு பேக்கை வாங்கிட்டு ஜேகேவோட ரூம் போகிறீங்க. ஜேகேவும் ஒரு பேக் தூக்கிட்டு உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் அப்போது ஜேகேவோட ரூமில் உங்கள் பேக்கை வச்சுட்டு அப்படியே அந்த பெட்டில் போய் உட்காடுறீங்க. அப்போ ஜேகே அதை பார்த்துட்டு, ஹே உன் பெட்டில் நான் உட்கார விட்டியா, இப்போ எதுக்குடி என் பெட்டில் மட்டும் உட்கார்ற, எழுந்துரு. எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். இத்தனை நாள் இந்த பெட்டில் தானே தூங்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பெட்டு இது, எழுந்துரு. உன் பெட்டு உனக்கு கொஸ்தினா, என் பெட்டு எனக்கு கொஸ்திடி. நீலாம் இல்லை படுக்காத, அழுக்காயிடும். அழுக்காயிடுமா? அப்போ நான் படுப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் உருள்றீங்க. ஜேகே, ஏய் நான் விளாடா பேசுகிறேன்னு நினச்சியா? சீரியஸாக பேசுகிறேன்டி, நானும் சீரியஸாக தான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது ஜேகே அப்படியே உங்ககிட்ட வராரு. அப்போ பின்னாடி எந்த ஒரு வாய்ஸ், டேய் இன்னுமாடா நீ கிட்ட விளாட்றத நிறுத்தலை? ஏண்டா இவ்வளோ பெரிய வயசாச்சே, கொஞ்சமாவது புருஷன் மாதிரி நடந்துக்கிறியா? அவள் தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, இந்த மாதிரி சுட்டித்தனமாக நடந்துக்கிறா, உனக்கு என்னடா கேடு அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டு, நான் திட்டு வாங்கும்போதா சிரிச்ச, இப்போ நீ வாங்குற ஆசை அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, அம்மா ஏம்மா நீ வேற, கொஞ்ச நேரம் எங்களை தனியாக விடுமா ப்ளீஸ், எங்கன்னா போ. ஏய் அவள் கூட சண்டை போடாமல் இரு, அவளே எப்போ நான் தான் இங்கே வருவா, அவள் இஷ்டத்துக்கு அவளை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்ல, இப்போ நீங்கள் ஹா இது நல்ல ஐடியாவாக இருக்கே, இதை வச்சு நம்ம வீட்டுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது, வையன் யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்லேருந்து எழுந்துச்சு நின்றுட்டு, பரவாயில்ல அத்தை, பிடிக்காத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தும், கால் பட்டா குத்தும், அவருக்கு என்னை பிடிக்கலனா நான் என்ன அத்தை பண்ண முடியும்? உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா சொல்லிடுங்க ஜேகே, நான் என் அம்மா வீட்டுக்கே போயிடுறேன், உங்களுக்கு இங்கே நான் சிரமமாக இருக்க நினைக்கல, நான் உங்களை மனசார புருஷன்தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை அப்படி நினைக்கல போல் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்ஷன் போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு எப்படி நடிக்கிறா பாரு அப்படி சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்போ ஜேகேவோட அம்மா, ஜேகே கொஞ்சம் இங்கே வா, இங்கிட்ட தனியாக பேசணும் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ஜேகே, அம்மா அவன் நடிக்கிறாம்மா, அது தெரியாமல் நீ என்னை கூப்பிடுற திட்டுறதுக்கு. ஜேகே நான் உன்னை வான்னு சொன்னால் நீ வா, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜேகேவை கூப்பிட்டு அவ்வளோ ஒரு திட்டு அட்வைஸ்னு உழுது. அவள் உன்னை எப்படி பார்க்குறானா, நீ அவளை எப்படி பார்க்குறப்பர், அவளை எப்படி ஹர்ட் பண்ணுறிய, உனக்கே நியாயமாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜேகேவை கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. அதை எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக கேட்டுட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு தான் வராரு. உங்கள் ரூம்னா ஜேகேவோட ரூம். அப்படியே வராரு. இப்போ நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு கிரேப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது அவர் வர்றதை பார்த்துட்டு ஃபுல்லாக திட்டு வாங்கச்சு போல், மூஞ்சே வாடி போச்சு. கிரேப்ஸ் வேணுமா, கிரேப்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ஒன்றுமே பண்ணலை. அவர் டோர் கதவை சாத்திட்டு ஷர்ட் பட்டன் ஒன்றா கழட்டுறாரு. இப்போ தான் உங்களுக்கு பயமே க்ரியேட் ஆகுது. அப்போ நீங்கள் பெட்லேருந்து அப்படி எழுந்து உக்காந்துட்டு, இப்போ எதுக்கு ஷர்ட் பட்டன்லாம் கழட்டுற, என்ன பண்ணுறது வாயன், நீ தான் என்னை புருஷனாக பார்க்குற, நான் தான் உன்னை பொண்டாட்டியாகவே பார்க்கலையே, உனக்கு ஒரு நான் நல்ல புருஷனாகவே இல்லை பையன், ஏன் தப்பு தான், உன் அருமை எனக்கு புரியவே இல்லை பாரு, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி, உனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், சாரிடி பையன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து கிஸ் பண்ணலான்னு வராரு. பட் நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு ஓடுறீங்க. அவர் உங்கள் கையை போட்டு இழுக்கிறாரு. அப்போ நீங்கள் அவர் மேலேயே வந்து விழுகிறீங்க. உங்கள் நெக்கில் அப்போ ஃபேஸ் வச்சு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ நீங்கள் ஜேகே வேண்டாம் ஜேகேன்ற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவர் கேட்கவே இல்லை. இப்போ உங்கள் லெக்கு ஒன்று அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அவருடைய ஹேண்டை உங்கள் இப்புக்கு பேக்கில் கொண்டு வந்து அவர் பாடியோடும் உங்கள் பாடி அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. உங்களால் சுத்தமாக அசையவே முடியல அந்த பொசிஷனில். இப்போ நீங்கள் அப்படியே பாவமாக ஜேகேவை பார்க்குறீங்க. சாரி வயன், இனி நான் உனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படி கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் உங்கள் ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே பொறுமையாக உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்க அந்த ஐஸை பார்க்குறாரு. டப்புன்னு அவருக்கு ஸ்மைல் வருது, ஏன்னு தெரியல. ஸ்மைல் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணாமலே உங்களை அப்படியே வந்து விட்டுட்டு அங்கே அப்படியே ஒரு டவல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு.
இப்போ அவர் ரெஸ்ட் ரூம் போனதை பார்த்தோன்னோ நீங்கள் உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணா பையன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படி சொல்லிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. சே, ஒரு நிமிஷம் பயமுறுத்திட்டானே, இனி இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்லேயே உட்காந்துடுறீங்க. இதே மாதிரி தாண்டா உங்களுக்கு அந்த 3 டேஸுமே போகுது. ஜேகே கூட நிறைய ஃபைட், நிறைய இந்த மாதிரி ஜேகே வெறுப்பேற்றுறது, ஜேகே உங்களை வெறுப்பேற்றுறது அப்படி சொல்லிட்டு இந்த 3 டேஸுமே அப்படியே போயிடுது. இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஃபோன் திரும்பி ரிங் ஆகுது. அது நீங்கள் பார்த்தா மை க்ரஷ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்தோன்னே வேகமாக உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு, சார் சொல்லுங்கள் சார், என்ன ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க? வயன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு ஒரு லைப்ரரியில் இருக்குது. பட் அது எங்கே இருக்குதுன்னு தெரியலையா. அது ரொம்ப பழைய லைப்ரரி, நம்ம தான் போய் தேடணும். எனக்கு தனியாக தேட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் எதுனா ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்பை கேட்கலான்னு. எனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா அது நீ ஒருத்தி தான், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. கண்டிப்பாக சார், எப்போன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். நான் உங்களுக்கு தேடித்தரேன். ரொம்ப தேங்க்ஸ் பையன். நீ வந்து காலேஜ் வந்துடு, நம்ம காலேஜ்லேருந்து அந்த லைப்ரரிக்கு போயிடலாம் அப்படி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நல்லா அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு, ஐயோ என் ஆளை நான் பார்க்க போகிறேனே, என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு கிளம்புறீங்க. உங்கள் அம்மாக்கே ஷாக்கிங். ஹே, உன் வெட்டிங் அன்னைக்கு கூட நீ இப்படி இல்லையே, இன்னைக்கு என்ன இப்படி மினிக்கிட்டு போகிற? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். அதான். வெளியே வா? எங்கே போகிற? ஜேகே கூடியா? அம்மா, வெளியே போனாலும் ஜேகே கூடியா? என் க்ரஷ்ஷை பார்க்க போகும்போது அந்த ஆள் ஞாபகப்படுத்திக்கிட்டு போமா அங்கிட்ட அப்படின்ற மாதிரி போயிடுறீங்க. இப்போது நீங்கள் காலேஜ் எல்லாம் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக ஷை ஆகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு திரும்பி உங்கள் க்ரஷ்ஷுக்கிட்டேருந்து, அதாவது உங்கள் சார்கிட்டேருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணிவிட்டு, சார் சொல்லுங்கள் சார், நான் காலேஜ் வந்துட்டியா வயன்? சார் நான் பார்க்கிங் லாட் கிட்டே தான் இருக்கேன், அங்கே நீ வந்துடுறியா? ஓகே. என் ஆளு கூப்பிட்டாண்டி, நான் போகிறேன், என்ன பத்திரமா இருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் பாயெலாம் சொல்லிவிட்டு அப்படியே இப்போ கிளம்பி வரீங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்துட்டு உங்கள் சாரோடைய காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே உங்கள் சாரோ ஜேகேவோ இருக்காங்க. ஜேகேவை பார்த்தோன்னே உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துடுச்சு. ஹாய் வையன் அப்படின்றாரு. நீங்கள் அவரை பார்த்து ஹாய் சார் அப்படின்றீங்க. அவர் ஏறு பின்னாடி ஏறு, முன்னாடிலாம் உனக்கு இடம் கிடையாது அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அச்சோ எனக்கு பின்னாடி உக்காஞ்சா தூக்கி போடும், எனக்கு முன்னாடி உக்காஞ்சா தான் சார் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால நீங்கள் பெரிய மனசு பண்ணி என்னை வந்து முன்னாடி விட்டுருவீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகேவா முடியாது அப்படின்னுறாரு. அப்போது ஜேகே சார், அவள் தான் சொல்கிறாள் அவளுக்கு வாமிட் வரும்ன்ட்டு, நீங்கள் கொஞ்சம் போய் உக்காஞ்சிக்கோங்களேன், இல்லை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா, நான் அங்கே உக்காஞ்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜேகே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி எழுந்துச்சு அப்படியே போய்ட்டு பேக் சீட்டில் உட்கார்றாரு. நீங்கள் போகிற ஜேக்கிவே பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டு இப்போ போயிட்டு உங்கள் க்ரஷ் எதிர்க்க உட்காடுறீங்க. அவரும் போகலாமா ஒய்யன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ காரை ட்ரைவ் பண்ணிட்டு அந்த லைப்ரரி தான் போயிட்டுருக்கீங்க. அந்த லைப்ரரி போயிட்டு அந்த புக்கை தேடவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த புக்கு தேடுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணுற அலப்பறை இருக்கே, வேணும்ட்டே உங்கள் க்ரஷ் மேலே போய் இடிக்கிறது, அந்த புக்கா இந்த புக்கான்னு கேட்குறது, அவர்கிட்ட போகிறது, அவரை சுற்றி வர்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் ஜேகேக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது. என்னதான் இருந்தாலும் அவருக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட்னால அவருக்கு பயங்கரமாக ப்ரொசஸ் ஆகுது. அவரும் இதெல்லாம் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டு மட்டும் இருக்காரு. இப்போது இதே மாதிரி டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டு நீங்கள் இதே மாதிரி காரில் கிளம்பி 3 பேரும் காலேஜுக்கும் வந்துடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது உங்கள் க்ரஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அப்போ நீங்கள் காலேஜுக்கும் வந்துடுறீங்க. அப்போ உங்கள் க்ரஷ்ஷும், வையன் நீ பார்த்து வீட்டுக்கு போயிடுவேன், இல்லை நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? அச்சோ உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்து போய்ப்பேன், நீங்கள் பார்த்து போய்க்கோங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சாருக்கு பாய் காட்டுறீங்க. அவர் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஜேகேவை பார்க்கணுமே, அவர் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்போ என்ன இப்போ எதுக்கு அப்படி முறைச்சி பார்த்துட்டு நிற்கிற? ஒன்றும் இல்லை, நானே உன்னை ட்ராப் பண்ணுவேன் வீட்டில்.
அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானே போய்ப்பேன். இல்லை நானே பண்ணுறேன், இல்லை என் அம்மா என்னை திட்டுவாங்க. ஓ, அம்மாவுக்கு பயப்படுறீங்களா? அப்போ ட்ராப் கரோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட காரில் போய் உட்காடுறீங்க. ஜங்குக்கும் ஆடுடி ராசா உனக்கு வீட்டுக்கு போயிருக்குன்ற மாதிரி காரை ட்ரைவ் பண்ணி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் விடுறாரு. இப்போது நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டு காரை விட்டு இறங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க அப்படி சொல்லிட்டு இறங்கி போகிறீங்க. பட் ஜங்கு கார் சாத்திட்டு உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் அதை கவனிக்கல, நீங்கள் அப்படியே வந்து ஹாப்பினஸில் உள்ளே டான்ஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கீங்க குச்சி. இப்போது நீங்கள் போயிட்டு வீட்டு லாக் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சாத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது ஜேகே அப்படியே கையை வச்சு தடுத்துடுறாரு. நீங்கள் தடுக்கிற ஜேகேவை பார்த்துட்டு என்னாச்சு, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ அவர் ஒரே புஷ் தான் பண்ணுறாரு. நீங்கள் பேக்கில் போகிறீங்க, டோர் அப்படியே வந்து பின்னாடி சைட் போகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ ஜேகே டோர் அப்படியே சாத்திட்டு என்ன பிரச்சனையா, ஏண்டி கொஞ்சமாவது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு யோசனை இருக்கா, என்னவோ அவன் பின்னாடியே சுற்றுற வரிசை நடக்கிற, அப்போ நான் யாருடி, நான் இருக்கும்போதே அப்படிலாம் பண்ணுற, இன்னும் நான் இல்லைனா அவன் கூட படுத்துருவியா? ஜேகே என்ன பேசுகிறேன்னா எனக்கு புரியல வையன், நீ பண்ணுறது சரியா? எனக்கு புரியுது இந்த மேரேஜ் உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் நடந்துச்சுன்னு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் எனக்கும் தான் விருப்பம் இல்லாமல் நடந்துச்சு, ஆனால் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டு இல்லையா? அது என்ன நீ மட்டும் என்னை விட்டுட்டு உன் க்ரஷ் பின்னாடி சுற்றுற? உனக்கு கொஞ்சமாச்சு மேரேஜ் இந்த பிடிச்சாச்சோ பிடிக்காமாச்சோ நம்ம ஹஸ்பண்டுக்கு ட்ரூவாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கலையா? ஜேகே அப்படி இல்லை, அவர் எனக்கு பிடிக்கும், நல்லா பேசுவார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னா ஒய்யன். கொஞ்சமாவது என் நிலைமை யோசிச்சியா? எனக்கு எப்படி இருக்கும்? இங்கே வாயன் அப்படி சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி இழுத்து உங்கள் ஐஸை பார்க்குறாரு. அவர் ஐஸ் அவ்வளோ ஒரு ரெட்டாக கோவமாக இருக்குது. அப்போ உங்கள் ஐஸை பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த மேரேஜ் பிடிச்சி நடந்துச்சோ பிடிக்காம நடந்துச்சோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் ஒய்ஃப். சரி, இத்தனை நாள் நான் உன்னை கண்டுக்கல, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நடக்கலை, உன்னை டீஸ் பண்ணிவிட்டு உன்னை கோவப்படுத்திட்டு வந்தால் நான் இருந்தேன். பட் இந்த செகண்ட்லேருந்து நான் அப்படி இல்லை. இனி நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. என்னை தவிர யாரன்னா பார்க்குறதோ தொடுறதோ பேசுகிறதோ சிரிக்கிறதோ இருந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இனி நீ உன் அம்மா வீட்டில் இருந்து கிழிச்சதெல்லாம் போதும், இதுதான் நீ இருக்கிற லாஸ்ட் டே. இன்னையோட என் வீட்டுக்கு வந்துடு. இங்கே பாரு, என்னை பிடிக்கலையா உனக்கு? உன்னை தான் என்னை பிடிக்கலையா உனக்கு? அப்படி இல்லை, பின்ன ஏன் அவன் பின்னாடி சுற்றுற? அவன் கூட சுற்றும் போது எனக்கு எப்படி வலிச்சு தெரியுமா? உன்னதாண்டி, நீ மட்டும் என்ன ஒழுகமா? அந்த ரூபி வேணும்ட்டு அவன் பின்னாடி வளைஞ்சு சுற்றுறான்னு தெரிஞ்சும் நீ அவள் கூட எப்படி தெரிஞ்ச? அவளுக்கு செம்ம சொல்லி தர்றது, எங்கே போனாலும் அவளை கூப்பிட்டு போகிறதுன்னு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ என் மனசு கஷ்டப்படும் நீ யோசிக்கல. ஏன்னா உனக்கு உன் சுயநலம் முக்கியம். இன்னாடி பேசுகிற? அது என் ஸ்டூடெண்ட்ரி, உனக்கு அவள் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு ஒரு ப்ரொஃபஸர், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அவர் வயன் என்ன டென்ஷன் பண்ணாத. இங்கே பாரு ஜேகே, நீ ரூபி கூட இதே மாதிரி தான் க்ளோஸாக இருந்த. அன்னைக்கு நான் உன்னை எதனா கேட்டேனா? இப்போ நான் இப்படி இருக்கிறது மட்டும் ஏன் கேட்குற? ஏன்னா பொண்ணுங்கள்லாம் அப்படி இருக்கக்கூடாது, பசங்க நீங்கள் மட்டும் எப்படி வேணா இருக்கலாம், அதானே? வயன் புரியாமல் பேசாத, நான் புரிஞ்சுதான் ஜேகே பேசுகிறேன். உனக்கு எப்படி அவர் கூட சுற்றும் போது பெயினாக இருந்துச்சோ, எனக்கும் நீ அவர் கூட சுற்றும் போது அப்படி தான் ஜேகே பெயினாக இருந்துச்சு. எனக்கு புரியுது, இந்த மேரேஜில் நம்ம 2 பேர் சம்மந்தமும் இல்லாமல் நடந்துச்சுன்னு எனக்கு புரியுது. பட் ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ லாட்ஸ். ஏன் உன்னை பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, பட் பிடிச்சது. உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இவன் கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிலாம் நான் நினச்சி உன்னை லவ் பண்ணலை. உன்னை மேரேஜ் பண்ணி 1 மந்தில் டிவோர்ஸ் வாங்கிடலான் தான் இருந்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கணும்னு தோணவே இல்லை. நீ என்னை டார்ச்சர் பண்ணது,
என்னை கோவப்படுத்தினது, என் கூட ரொமான்ஸ் பண்ணது, அது எல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சு. நீ அந்த ரொமான்ஸ் தெரிஞ்சு பண்ணியோ என்னை வெறுப்பேற்ற பண்ணியோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொமான்ஸ் தான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ என்னை ஒரு வாட்டியோ டச் பண்ணும்போதும் ஐ ஃபீல் யூ. எனக்கு அப்படியே உன்னை ஃபீல் பண்ணும் போல இருக்கும். உன்னை டைட்டாக பண்ணிட்டு நீ எந்தன்னு சொல்லணும் போல இருக்கும். பட் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேன். அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். நீ வேற அந்த ரூபி கூட அப்படி இப்படி இருந்த. எனக்கு தெரியும் நீ இல்லை, எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன். பட் அந்த ரூபி அப்படி இல்லை. அவள் எப்படின்னு உனக்கே தெரியும். எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், உனக்கு தெரிஞ்சும் நீ அவ கூட அப்படி இருக்கும்போது ஏன் நானும் தெரிஞ்சு இருக்கக்கூடாது? உனக்கு என்ன பிடிக்காம அந்த ரூபியை பிடிச்சிருந்தா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரும்போது அவர் அப்படியே உங்கள் லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணுறாரு. சரி, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் கிஸ் போகுது. அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு சோஃபாவில் லீன் பண்ணிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, வயன் ஐ லவ் யூடி. எனக்கு அந்த ரூபியெல்லாம் பிடிக்காது. எனக்கு யார் எப்படி இருந்தாலும் என் படிப்பு விஷயம்னு வந்துட்டா நான் உங்களுக்கு சொல்லி தாண்டி தந்தாகணும். அதை விட்டுட்டு இல்லை இவ அந்த மாதிரி பொண்ணு எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் வலிவான்னு நான் சொல்லி தராமல் இருக்க முடியுமா? சாரிடி, நான் உன்னை அவ்வளோ பொசசிவ் ஆக்குவேன்னு நினைக்கல. பரவாயில்ல, அப்படின்னா நானும் தானே ஆக்குனேன். 2 பேரும் சாரி கேட்கலாம். சாரி அப்படி சொல்லிட்டு அட் அ டைமில் சாரி கேட்குறீங்க. ஜேகே அப்படியே திரும்பி வந்தவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அவருடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு மேக் அவுட் நடக்குது. மேக் அவுட் ரொம்ப ஹாப்பியாக நடக்குது. உங்களுக்கு பெயினே தெரியல. பிகாஸ் நீங்கள் ஜேகே உங்களை டச் பண்ணும் போதெல்லாம் நான் உன்னை ஃபீல் பண்ணணுன்னு தான் நினச்சிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஜேகேவை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே, நான் உன்னை இப்படி தான் ஃபீல் பண்ணணுன்னு நினச்சேன். ஃபைனலி நடந்துடுச்சு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் மேக் அவுட் அப்படியே முடியுது. இப்போ நீங்கள் கீழேயும் ஜேகே உங்கள் மேலேயும் படுத்து அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்போது உங்கள் செஸ்ட்டுக்கு 2த்துக்கும் நடுவில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி வயன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களாம் ஒரு ஹெட் அப்படியே கிராஸ் பண்ணி கொடுத்துட்டு ஐ லவ் யூ டூ. சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியுமா நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு? தெரியும், பட் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு தான் தெரியும். நீனும் தெரியாது. அது தெரிஞ்சால் என்னென்ன பண்ண போகிறாங்களோ என்ன, அது வேற பயமாக இருக்கே. ஜூலி வேற உன் மேலே க்ரஷ்ன்னு சொல்லி சுற்றிட்டுருக்கா. அவளை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தான் தெரியல. அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அச்சோ, அம்மா தான் வந்துட்டாங்க போல் அப்படி சொல்லிட்டு வேகமாக நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணோன்னே புரியல. அப்போ ஜேகே தான் டப்புன்னு எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு வியர் பண்ணி விடுறாரு. அப்போ நீங்கள் நான் போட்டுக்கிறேன், நீ உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட அப்படி சொல்லிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அவரை போட சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ்லாம் பண்ணி உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே தொடச்சிட்டு இப்போ டோர் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு. அங்கே நிற்கிறது உங்கள் அம்மாவே இல்லை, உங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸும் தான். அவங்க உங்களை பார்த்துட்டு வழி விட்டு போடி அப்படி சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு வீட்டுக்கு உள்ளே வராங்க. ஃபஸ்ட்டு வர்றதே ராய் தான். ஜேகேவை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறான். அதுக்கப்புறம் லூசி அவளும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. அப்புறம் மியா அவளும் ஸ்டன் ஆகி நிற்கிறா. என்ட்ரி ஸ்டன் ஆகி நிற்கிறா. இப்போது ஜூலி அப்படியே பொறுமையாக தான் வரா. அவள் அப்போது என்னடா நின்று இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு பார்த்தா ஜேகே தான். ஜேகேவை பார்த்தோன்னையும் சார் நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? அது எனக்கு ஏதோ டவுட்டுன்னு சொன்னால் அதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ லூசியும் வீட்டுக்கெலாம் வந்து சொல்லி தருவீங்களா? இது தெரிஞ்சிருந்தா நான் என் வீட்டுக்கு கூப்பிட்ருப்பேனே அப்படி சொல்லிட்டு ஷையாயிட்டு அப்படியே நிற்கிறா. இப்போது அவங்க மீதி இருக்க 4 பேரும் உங்களை திரும்பி பார்த்தா
உங்கள் நெக்கு ஃபுல்லாக இக்கி மார்க் தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. லூசியும் அப்படி திரும்பி பார்க்குறா, உங்கள் நெக்கில் இருக்கிறத பார்த்துட்டா. அப்போ பார்த்துட்டு, ஹே வையன் இங்கே வா அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு உங்ககிட்ட கேட்குறா, ஹே உண்மையை சொல்லு, டவுட்காக தான் இங்கே வந்தாரா? உன் நெக்கெல்லாம் என்னது அப்படி சொல்லிட்டு பார்க்க வரும்போது நீங்கள் ஹைட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவளுக்கு புரிஞ்சிடுது என்னன்ட்டு. வயன் அவர் ஏன் க்ரஷ்டி, எப்படி அவர் கூட அப்படி இருந்த? உனக்கு நான் எத்தனை வாட்டி அவரை நினச்சி ஹாப்பியாகி பேசியிருக்கேன். அப்போ கூட என்கிட்ட, ஜூலி நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் எந்த வித தப்பான ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை. நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்கள் லீகலாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு உங்கள் ரிங்கை காட்டுறீங்க. அவ்வளோதான் ஷாக்கு அந்த 5 பேருக்கும். ஜேகேவும் அப்படியே நிற்கிறாரு. ஹே பையன் என்னடி சொல்கிற? ஆமாண்டி, எனக்கு அவர் ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்ட்டு. ஆமாண்டி தெரியும், பட் ஜேகே சார்னு தெரியாது. நான் என்ன பண்ணுறது? நீ என்ன பண்ணுறதுண்ணா? எத்தனை வாட்டி ஜூலி பேசியிருக்கா சாரை பற்றி. ஹே நான் அப்படி பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன், நல்லா யோசிச்சு பாரு. எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஒரு கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் ஆகாமலாம் இருக்காது அப்படி சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் கேட்கல. உங்ககிட்ட இந்த மறைச்சது என் தப்பு தான். ஐ எம் சாரி. என்னோடய சுச்சுவேஷனே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. பிகாஸ் அப்போ உங்களுக்கு ஜேகே மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, சொல்லியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்கும். இதை கேட்டோன்னையும் ஜூலி அப்படியே கோச்சிட்டு வெளியே போகிறா. அவளை சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஜேகேவும் கூப்பிட்டு பார்க்குறாரு. பட் லூலி கண்டுக்கவே இல்லை, அப்படியே போயிடுறா. நீங்களும் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜேகே உங்களை சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ லூசி சொல்கிறா, இல்லை வையன் நீ தப்பு பண்ணிட்ட, சொல்லியிருக்கணும், நாங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்ககிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸை நான் சீட் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. அப்போது ஜேகே தான் உங்களுக்கு ஆறுதலாக வந்து சமாதானம்லாம் படுத்துறாரு. நைட்டு உங்கள் கூடயே தங்கி உங்களை சாப்பிடலாம் வைக்கிறாரு. நீங்கள் வர மேக் அவுட் பண்ணியிருப்பீங்களோ, உங்களுக்கு பெயினாக இருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு ஹாட் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்கள் லெக்கெல்லாம் வந்து அமுக்கி விடுறாரு. நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க, அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே சேடாக எழுந்திரிச்சு காலேஜ் போகிறீங்க. ஜேகே உங்களை வந்து அப்படியே பேக்குக்கு பண்ணிட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தள்ளுங்க, இப்போ இது ரொம்ப முக்கியமா? ஆமாண்டி எனக்கு முக்கியம்தான், வா இங்கே அப்படி சொல்லிட்டு உங்களை திருப்பி உங்கள் லிப்ஸில் ஒரு பெக் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ ஜேகேவை தள்ளி விட்டு போங்க, நான் காலேஜ் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜேகே, ஹே இரு, இன்றைக்கி நானும் காலேஜ் தானே போகிறேன், நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே சேடாக அப்படியே காரில் வந்துகிட்டே இருக்கீங்க. ஜேகேவே என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு, நீங்கள் கேட்கவே இல்லை, நீங்கள் சேடாகவே தான் இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை வந்து காலேஜில் கொண்டு வந்து விட்டுட்டு, அதையே நினச்சிட்ருக்காத, எல்லாம் சரியாயிடும் சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நீங்கள் சேடாக அப்படி காலேஜ் உங்கள் கிளாஸ்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கேருந்து ஜூலி ஓடி வந்து, ஹே வையன் எங்கே போகிற, இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போது நீங்களும் ஹை அப்படி சொல்லிட்டு ஓடி அவகிட்ட போய் நிற்கிறீங்க. அப்போ அவள், எங்கடி உள்ளே போகிற, எப்பயுமே இங்கே தானே வருவேன். இல்லை நீங்களே என் மேலே கோவமாக இருப்பீங்கள்ல. புரியுது வையன், உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, என்ன பண்ணுறது, விடு, க்ரஷ்ஷு தானே, பார்த்துக்கலாம். இப்போ என்ன ஆகிட போகுது, அவருக்காக அதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தந்துட முடியுமா? உன்ன மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாதுப்பா, நாங்கள் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் பேசாத, எனக்கு பிடிச்சினா ஒரு விஷயம் சொல்லாமல் இருந்திருக்கேனா, எனக்கு ஏதோ இது சொல்லணும்னு தோணலை. சரி 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 அழுகாத, ஒன்றும் இல்லை சரியா, எல்லாம் ஓகே தான், நாங்கள் எதுவுமே மனசில் வச்சுக்கல, நீ ஹாப்பின்னு ஜேகே கிட்ட சொல்லிவிடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ யோசிக்கிறேன் ஏன் ஜேகே கிட்ட சொல்லணுன்னு. நீ சொன்னால் தானே அவர் ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லி ஏதோ சமாளிச்சிடுறாங்க. ஜேகே தான் நைட்டு ஃபோன் பண்ணி ஜூலி கிட்ட அப்படி பேசியிருப்பார், இல்லை உனக்கு க்ரஷ் இருக்கிறதுலாம் ஓகே தான்,
பட் கொஞ்சம் வையனையே புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசி எப்படி ஜூலியை சமாதானமாக படுத்தியிருப்பாரு. அதனால தான் அவள் இப்போ உங்ககிட்ட நார்மலாக பேசுகிறா. இப்போது ஜேகே அங்கே நின்று கார் பார்க்கிங்கில் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாப்பியாக பேசுகிறத அவர் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு கார் கதவு சாத்திட்டு காலேஜ் உள்ள போகிறாரு. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு ரொம்ப கோல்டுடா, நடுவில் வர தொண்டை வர கட்டுது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.